வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படி பார்ப்போம். அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் டேயில். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலே மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் இருந்தது. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு 24,500 வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த ஓப்பன் பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் மார்க்கெட்டே முடியல, ஆனால் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ அதே ஸ்பீடில் ரெக்கவரி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த 24,850 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணாலே மேலே போக வாய்ப்பு. ஆனால் வெரி புல்லிஷ்னு இதுக்கு அந்த நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி இறங்கலை. அப்போயே மார்க்கெட் வந்து புல்லிஷ் போகிறதுக்கான செட்டப்பில் மாறிட்டுன்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நிஃப்டி தான் வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம 2 நாள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, பேங்க் நிஃப்டி வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், அதாவது 52,000 தாண்டாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சை அதாவது 51,930 தாண்ட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதை தாண்டினா வெரி புல்லிஸ்க்கு மாரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா எல்லா ரேஞ்சையுமே ரீச் ஆகி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கிளியரான புல்லிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே, நம்ம நிஃப்டியில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு, அடுத்த வாரம் மற்றும் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வீக்லியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தவரை போன வாரம் பார்த்தீங்கன்னா ஹேமர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹேமர் ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு. அப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா லோ பிரேக் பண்ணினா மறுபடியும் ஹேமர் தான் போட்டிருக்கேன், ஆனால் ஹையை பிரேக் ஆகலை. இந்த ஹையை தான் முக்கியமான இடமா இருக்குது. 25,630 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 26,000 வரைக்கும் திருப்பி ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வீக்லி படி. சரி, நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பேசிட்டு தான் இந்த டபுள் டாப் ஏரியா இது பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருச்சு. ஆனால் நேற்று இந்த க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து வீக்காக நான் சொன்னேன், நம்ம வீக்காக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிளியராக க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி எல்லாம் நம்ம நிஃப்டி மேலே போன மாதிரி தெரியுது. இந்த இடத்த தாண்டணும், அதாவது நம்ம வீக்கில் சொல்லியிருந்தோம்ல 25,230 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்தவரை புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்குனால இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 24,750க்கும் 25,230க்குள்ளே நடக்க வாய்ப்பு. இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 24,908, அடுத்து 24,962, அடுத்து 25,059 வரைக்கும் போட்டிருக்கோம். அதேபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,833, 24,811, அதுக்கடுத்து 24,754, அடுத்து 24,689 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டிருக்கோம். நாளைக்கு திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடம் எல்லா ஜோனாக தான் போட்டாகணும். மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபால் ஆகாத வாய்ப்பு அதிகம். இது பேங்க் நிஃப்டி. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இதையும் தாண்டி கீழே வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிட்டாலே வீக் தான் மார்க்கெட். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்க வாய்ப்பு கம்மியாக தெரியுது. ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். இதில் திருப்பி இந்த ரேஞ்ச் வந்து இப்படி போக வாய்ப்பு இருக்கும். இதுதான் என்னோடய வியூ, இப்படி தான் இருக்க வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மார்க்கெட்டில் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணனா இந்த எல்லா ஜோனுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையிலே ஒரு சைடு வேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா நிஃப்டி வீக்காக இல்லை, வீக்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இது வீக்காக இருக்கும், ஏற முடியாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பும் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக அப்சைடு போகிறது வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஒரு வேளை கேப் டவுனோ இல்லை எதாவது இருந்தால் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமானதாக இருக்கும். இது பிரேக் பண்ணிட்டனால மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, வீக்லி
ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியில் பொறுத்தவரை ரெண்டுமே ஹேமர் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெண்டுமே ரெட் கேண்டில் தான் இருக்கும், ஹேமராக இருந்திருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஹேமரை பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோசிங்கே இருக்குது. அதான் சொல்லலாம் 2 நாள் சொல்லிட்டு தான் இருக்கேன், மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வீக்லி படி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட லோ வரைக்கும், அதாவது 53,750 வரைக்கும் மார்க்கெட் இன்னும் மூவ் ஆகிறது வாய்ப்பு அதிகம். இன்னும் ஒரு 1500 பாயிண்ட் இந்த இடத்துல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இது வந்து வீக்லி படி. சரி ஓகே, டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் இந்த மாதிரி ஹேங்கிங் மேன் ஒன்று சொல்லியிருப்போம். அந்த கையை தான் பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங்கே இருக்குது இந்த ரேஞ்சு. அதன்படி பார்த்தோம்னா இது நல்ல புல்லிஷ் கேண்டில் தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டே கேண்டில் செட்டப் படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு. அதாவது 54,000 ரீச் ஆகாமல் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இல்லை இந்த ரேஞ்சாவது போகும், 53,770 வரைக்கும். இது டே கேண்டிலோட ஒரு செட்டப் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 52,358 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,993, அதுக்கடுத்து 53,357. ஓகே, சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 51,854, 51,459, அடுத்து 51,000 ரவுண்ட் ஃபியரில் இருக்குது. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,000 ரீச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுறது வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தால் ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா ஓப்பனே கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் திருப்பி இங்கேயும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். எல்லாமே மேல் சைடு 51 ஒட்டுக்கு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் இறங்கினாலும் அப் சைடு தான் மூவ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் ஓப்பனை பொறுத்தருக்கு ஒரு கேப் டவுனில், அதாவது இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே போயிடும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். கிளியராக புரிஞ்சிங்க, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 51,000 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த டேரெக்டாக பிரேக் பண்ணிச்சுன்னா மேலேருந்து பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இப்படி இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா இறங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆகாமல் மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் இன்னும் கிளியராக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வெரி புல்லிஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக் அப்படி எடுத்துக்கலாம். அதே ஓப்பன் மட்டும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட் வந்து சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஓப்பன் தான், ஓப்பனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஒருவேளை இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் எடுக்கும், இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இங்கே ஓப்பன் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே போக வாய்ப்பு. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 3வது சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,357 டு அந்த 53,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ், மேல் நோக்கி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.